கால் நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு மாநில அரசியலிருந்து தேசிய அரசியலுக்கு செல்லக்கூடிய திருநெல்வேலி பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நயினார் நாகேந்திரன் நம்மோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைப்போம். 20 நூற்றாண்டு காலம் நீங்கள் 98க்கு அப்புறம் இப்போ 2024 தேசிய அரசியலுக்கு போகிறீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தலை? முதலில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை, எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு JP நட்டா அவர்கள், எங்களது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ்ஜி அவர்கள் மற்றும் மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள், எங்களது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவநாயனா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் கடந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு ராமநாதபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே தந்திருந்தது. இந்த முறை எனக்கு நெல்லை சட்டமன்ற உறுப்பினராகவும் இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு போட்டியிடுவதற்கும் வாய்ப்பினை வழங்கியிருக்கு. உண்மையிலே இப்பொழுது ஒரு சட்டமன்றத்திற்கு பணிகளை செய்து கொண்டது எனக்கு 6 சட்டமன்றத்திற்கு பணிகளை செய்வதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே 6 சட்டமன்றத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள், மத்திய அரசுடைய நிதியை அதிகமாக இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் மாநிலத்திற்கு முழுவதுமாக மத்திய அரசு நிதிகளை தாமரை சின்னத்தில் வெற்றி பெறுகின்ற நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, எங்களது தோழமை கட்சிகள், இன்னும் வெற்றி பெற இருக்கின்ற தாமரை சின்னத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு வேண்டிய நிதியையும் நல்ல பல திட்டங்களையும் நிரம்ப கொண்டு வருவோம். 20 தொகுதிகளில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். உங்களுடைய தாமரை சின்னம் 24 தொகுதிகளில் போட்டியிடும்னு சொல்லியிருக்காங்க. 9 தொகுதிக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது வெற்றி வாய்ப்பு என்பது திருநெல்வேலி பாராளுமன்ற வாக்காளருடைய கையில் இருக்கிறது. என்ன அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள் இந்த மாவட்ட மக்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. அதனால் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும். எதை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரம் இருக்கும்? அதாவது ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட கட்சி, ஆளக்கூடிய கட்சின்னு மிகப்பெரிய கட்சிகள், தேசிய கட்சி சார்பில் போட்டியிடுறீங்க. உங்களுடைய எதை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரங்கிறது எதை முன்னிறுத்தி இருக்கும்? நீங்கள் அதிமுகவிற்கு எதிர்ப்பு அந்த மாதிரி வாக்குகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பிரச்சாரம் எந்த அளவில் இருக்கும்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. நிறைய மக்களுடைய எதிர்ப்பில் தான் இப்பொழுது திமுக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கே வீட்டு வரி உயர்வு நீங்கள் முந்தி எவ்வளோ கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்கன்னு தெரியும். அதுமாதிரி மின்சார கட்டணம் முன்னாடி எவ்வளோ கட்டுறீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் மத்தியிலும் அவர்கள் சொன்ன கோரிக்கைகள், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. ஆக எல்லா பக்கங்களிலும் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 25 தடவைக்கு மேலே வந்திருக்காங்க. இந்த காலத்தில் மட்டும் தென்னிந்தியாவுக்கு மட்டும் 5 முறை வந்திருக்காங்க. நிறைய திட்டங்களை தந்திருக்காங்க. வந்தே பாரத் ரயில், தபால் துறையில் மற்றும் நெடுஞ்சாலை துறையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, அதிகமாக இன்றைக்கி மத்திய அரசினுடைய நிதி ஒதுக்கீடுகள், வீடுகள், இன்றைக்கி எல்லாத்தையும் இலவச வீடுகள், மத்திய அரசினுடைய இலவச வீடுகள், இன்சூரன்ஸ் திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், இப்படி நிறைய திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லா மக்கள் எல்லா வீடுகளிலும் எல்லா இல்லங்களிலும் இன்றைக்கி நிரம்ப சென்றிருக்கிறது. அதெல்லாம் முன்னிறுத்தி நிச்சயமாக நான் தேர்தல். திருநெல்வேலி தொகுதி மக்களுக்கு உங்களுடைய வாக்குறுதிகள் என்னவாக இருக்கிறது? என்னுடைய நீண்ட நாள் ஆசை என்னென்னா, தாமிரபரணியை சுத்தப்படுத்தணும். அது மாநில அரசு தான் செய்யணும். ஏற்கனவே நானும் மதிப்புக்குரிய நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னாங்க. அப்போ நாங்கள் கோரிக்கை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட தான் நாங்கள் 2 பேருமே கொடுத்தோம். அப்போ மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இது மாநில அரசு தான் செய்யணும். அதனால் நானும் நாகேந்திரனும் மதிப்புக்குரிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் வீட்டுக்கே சொல்கிறோம், நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும்
என்னை பொறுத்த மட்டில் மதுரை வைகை ஆற்றங்கரையில் 2 பக்கங்களும் பாலங்கள் போட்டிருக்காரு. பாலம் இல்லை, ரோடு. அது மாதிரி தாமிரபரணி முதலில் திருநெல்வேலி பகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பாபநாசத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும், திருநெல்வேலியிலிருந்து தேவை ஏற்பட்டால் ஸ்ரீவைகுண்டம் வரையில் இந்த பாலங்கள் போட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும், ஆற்றின் இரு கரைகளை பாதுகாக்கவும் செய்வோம். இன்னும் பல திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக கொண்டு வருவோம். எப்போ நாமினேஷன் பண்ணுறீங்க, எப்போ உங்களுடைய பிரச்சாரத்தை துவக்குறீங்க? நாமினேஷன் 25ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நாமினேஷன் நாங்கள் தாக்கல் போடுறோம். 25ஆம் தேதி.